இந்த அமைதி இன்று தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. அறிவிக்கின்ற போது கைத்தட்டுங்கள் கைத்தட்டுங்கள் என்று சொன்னார்கள். தயவு செய்து அப்படியெல்லாம் கண்டபடி கைத்தட்டாதீர்கள், கண்டவனுக்கும் கைத்தட்டாதீர்கள். கைத்தட்டி கைத்தட்டி போதும் போதும். நான் பெரம்பலூரில் நிற்கிறேன். ராமகிருஷ்ணா என்கின்ற அந்த மிகச்சிறந்த நிறுவனத்தின் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் ராசாராம் என்று உலக தமிழர்களின் மேடைகளிலெல்லாம் தன் ஆளுமை மிக்க தமிழால் ஆளுமை செய்த அண்ணன் அவர்களுக்கும் வரப்போகின்ற பட்டிமன்ற என் தலைமை கு. ஞானசம்பந்தன் அண்ணன் அவர்களுக்கும் அவரோடு உரையாட இருக்கின்ற உறவுகளுக்கும் என்னை உயிருக்குயிராய் நேசிக்கின்ற பெரம்பலூரின் உறவுகளுக்கும் இன்று புதிதாய் காணுகின்ற என் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை சொல்லி, நான் முதலில் என் குமணன் சொல்லிய அந்த பாடலோடு அதை பாடி என் உரையை தொடங்கலாம் என்றிருக்கிறேன். எதற்காக இதனை நீ பாடுகிறாய் என்று நீங்கள் கேட்டால் அதை பாடி முடித்த பிறகு சொல்லலாம் என்றிருக்கிறேன். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டுவாக வேண்டும், உலகம் பார்க்க உங்கள் பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம், பெரம்பலூர் மக்கள் வாழ்த்துகிறோம், எங்கள் தாரே சகமது ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இந்த மேடையை மட்டுமன்று பெரம்பலூர் மாவட்டத்தின் வரலாற்றில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களில் ஒரு வரலாறு கிடைத்த ஆண் தாய் அவர்தான் தாரேஸ் அகமது அவர்கள். அவர் மட்டுமன்று அவரோடு இணைந்து இந்த புத்தக கண்காட்சியை வெற்றி செய்த பல முழுநேர வியர்வையாளர்களை எனக்கு தெரியும். இந்த ஊருக்கு வருகிற போதெல்லாம் தங்களுடைய அன்பால் பண்பால் என்னை உள்ளிழுத்து மூழ்கடித்து நீச்சல் அடிக்க வைக்கின்ற அந்த உறவுகளின் அந்த ஈர்ப்பில் தான் இங்கே ஓடி வந்து நிற்கிறேன். பெரம்பலூர் எனக்கு இன்னும் ஒரு தாய் வீடு என்ற உணர்வு. இந்த மேடையில் நான் நிற்கிறேன் என்பதற்காக, இந்த புத்தக கண்காட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் சிலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் வழக்கமாக எல்லா மேடைகளிலும் சொல்லுகிற அதே வழியை சொல்லுகிறேன். தாய்மொழி தமிழ் என்கிறீர்களே, தாய்மொழி தமிழ் என்கிறோமே, அந்த தாய்மொழி தமிழில் சாகர வரை கையெழுத்து போட தெரியாத ஒரு அம்மாவின் பிள்ளை அறிவுமதி. என் அம்மா சாகர வரை என் தமிழில் கையெழுத்து போட தெரியாத அம்மா. இன்றைக்கு நான் கவிதை எழுதுகிறேன், நான் பெற்ற பிள்ளைகள் பட்டதாரிகள். அந்த நன்றியோடு நான் சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பாரதிதாசன், திருவிகா எல்லோரும் மாணவர்களுடைய புத்தக பைகளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில்
அந்த குழந்தைகளுடைய இறைப்பைகளையும் பார்த்த தலைவன் காமராசர் என இவர்களுக்கெல்லாம் மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ் என்ற அந்த சிவப்பு அந்த கொள்கையாளர்களுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன். இல்லை என்றால் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடைபெறாத புத்தக கண்காட்சி இங்கே நடக்கிறது என்றால் இதில் அவர்களின் உழைப்பு இருக்கிறது. நாற்காலிகளில் எங்கள் ஊர் சின்ன வயதில் பார்த்திருக்கிறேன். என் அப்பா பகுத்தறிவு திருமணம் தான் நடத்துவார். ஆனாலும் அந்த பகுத்தறிவு திருமணத்திலும் கூட ஆண்கள் எல்லாம் இசைப்பலையில் அமர்ந்திருக்க, பெண்கள் நின்று கொண்டிருக்க, என்னுடைய தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற வரலாற்றின் பிழையான என்னுடைய உரிய உண்மை தமிழர்கள் நின்று கொண்டிருக்கத்தான் ஐயா அந்த பகுத்தறிவு திருமணங்கள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த மேடையில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அமர்ந்திருக்கிறீர்களே, இந்த ஒன்றுக்காகவே நீங்கள் தந்தை பெரியாருக்கு நீங்கள் நன்றி சொல்லவும் அவரை நன்றியோடு நினைக்க வேண்டும். இந்த புத்தக கண்காட்சியில் பெண்களே, நீங்கள் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் வாங்குங்கள், வாங்காமல் விடுங்கள். ஆனால் ஒவ்வொரு பெண்ணும், உங்கள் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் ஏன் அடிமையானாள் என்ற ஒரு சின்னஞ்சிறிய புத்தகம், அதை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, யாவரும் கேளீர். அதில் அழைப்புகளில் லீ அப்படின்னு போட்டீங்க, இல்லை லீ. கேளீர் என்றால் கேளுங்கள், கேளீர் என்றால் உறவுகள். நாம் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே என்றால் எல்லா ஊரும் நம்முடைய ஊர். இப்ப நம்ம என்ன சொல்றோம், இது ஏன் தெரு, அது அவன் தெருங்கிறோம். தமிழன் இன்னமும் நீ எந்த ஊரு, அப்புறம் எந்த தெரு, நீ அவங்களா? இல்லையடா முட்டாள்களே, தமிழர்கள் யாதும் ஊரே என்று சொன்னவர்கள். யாவரும் கேளீர் என்றார்கள். யாவரும் என்றால் பேராசிரியர்களும் மாணவர்களும் மக்களும் கூட, எல்லா மக்களும் நம்முடைய உறவுகளே. இதுவரையில் தான் நீங்கள் சொல்ல பழகி இருக்கிறீர்கள். வள்ளுவன் கோபப்படுகிறான். அவன் 2 அடி கொடுத்து விடுவேன் அப்படி சொன்னால் என்று சொல்லுகிறான். நான் வள்ளுவனுக்கு சொன்னேன், 2 அடி கொடுத்தால் தானே திருந்துவாள், நீ வாங்கிக்கொள் வள்ளுவனிடம் என்று சொன்னேன். யாவரும் கேளீர். எல்லா மக்களும், எல்லா நாட்டு மக்களும் நம்முடைய உறவுகள் என்று சொன்னாலும் கூட அது 50 விழுக்காட்டு உண்மைதான். அப்படியானால் வள்ளுவனிடம் போவோம். இந்த படிக்கிறது, எழுதுறது, இலக்கியம் இதெல்லாம் எதுக்காக? கணக்கு எதுக்காக? இலக்கியம் எதற்காக என்று வள்ளுவனிடம் கேட்கிற போது அவன்தான் யாவரும் என்பதற்கு உண்மையான பொருளை சொல்லுகிறான். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் படிக்கும் மாணவர்களுக்கு என்று என் வள்ளுவன் சொல்லவில்லை. வாழுகின்ற மக்களுக்கு என்று சொல்லவில்லை. என்ன சொல்றோம்? என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. தமிழுடைய வாழ்வியல் அழகு, உலக உயிர்கள் அத்தனையும் நம்முடைய உறவுகள் என்று எண்ணி சிறந்த தமிழையா நம்முடைய தமிழ். யாவரும் கேளீர். ஏன் நூலகம் எதற்கு? நூலோர் புகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்ன சொல்லுகிறான் வள்ளுவன்? எதற்காக? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலுக்காக. திருப்பரங்குன்றம் செய்தி தெரியும் தானே? சேர சோழ பாண்டியர்கள் யானையில் போய் போரிட்டார்கள். அந்த யானைகள் எல்லாம் தமிழ்நாட்டின் காடுகளுக்குள் கிடைத்த யானைகள். ஆனால் சேர சோழ பாண்டியர்கள் தேர்கள் கட்டி அதில் 4 குதிரைகளை கட்டினார்கள். அந்த குதிரைகள் தமிழ்நாட்டில் விளைந்த குதிரைகளா? எங்கிருந்து வந்தன? சங்க இலக்கியம் சொல்கிறது அரபு நாடுகளில் இருந்து வந்தது.
அரபு நாடுகளில் இருந்து நாவாய்களில் வந்த நீர்பதி புறவியா, அந்த புறவிகள் யார் கொண்டு வந்தது? அரபு மக்கள் கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு, நம்மள்கிட்ட கிடைக்கிற ஏலம், கிராம்பு என்ற உயரிய மணிகள் இவற்றையெல்லாம் அவர்கள் எடுத்துக் கொண்டு போன வரலாறு தமிழ் வரலாறு. அப்ப அந்த யானைகள் நம்முடைய நாட்டில் கிடைத்தவை, குதிரைகள் அரபு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. ஒரு தேருக்கு எத்தனை குதிரைகள் கட்டப்பட்டன தெரியுமா? தமிழ்நாட்டில் 4 குதிரைகள் கட்டி ஓட்டப்பட்ட தேர்கள் ஐயா, தமிழ்நாட்டில் ஓடிய தேர்கள் 4 குதிரைகள். இப்போது நாம் பாடல் கேட்கிறோம். அச்சம் என்பது நடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுவாதா. இதையெல்லாம் இசை தெரிந்தவர்களிடம் என்ன தாளம் என்று கேட்டு பாருங்கள். ஆதி தாளம் என்று சொல்லுவார்கள். அந்த ஆதி போகிய என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. பந்து புடைப்பண்ண அந்த தாளம், அந்த பந்து புடைப்பண்ண என்ற நான் பாடல 2 பாட்டு, அப்படி ஒரு பந்த கீழே போட்டு இது எந்த தாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அரபு நாடுகளில் அந்த குதிரைகளுடைய குளம்படி ஓசை இருக்கிறது அல்லவா, அது பந்து புடைப்பண்ண ஓசையுடைய ஆதி போகிய என்ற குறிப்புக்கு உரிய அந்த ஆதி தாளத்தை அரபு நாடுகளில் இருந்து வந்த குதிரைகள் கொடுத்த தாளம் ஐயா, கர்நாடக இசையில் இன்றைக்கு பாடப்படுகிற அந்த ஆதி தாளம். எவ்வளவு அரபு மக்களும் எனக்கு உறவுகள், யவனர்களும் எனக்கு உறவுகள். யவனர்கள் யார் தெரியுமா? ரோமத்திலிருந்து கிரேக்கத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் யவனர்கள். அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு கையில் என்ன கட்டுறோம்? காலை சுட்டி கட்டுறோம். சுவர்ல என்ன வைக்கிறோம்? சுவர் கடிகாரம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மிடமும் ஒரு கடிகாரம் இருந்தது. அது குறுநீர் கண்ணல். என்ன பேரு? குறுநீர் கண்ணல். அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய சருவம், அந்த சருவத்தில் தண்ணியை ஊற்றுவாங்க, அதுக்கு மேல ஒரு சிறிய சருவம், அது அதுல மிதக்கும். மிதக்கிற அந்த சின்ன சருவத்தில் ஒரு சிறு துளை போடுவாங்க. அந்த துளையில மணல் கடிகை சொல்றாங்க, மணல் கடிகை. அது மேலிருந்து அந்த மணல் மெல்ல மெல்ல வர எவ்வளவு கோட்டில் நிறைகிறதோ அந்த நாழிகை, அந்த நேரம் என்று சொல்லுகிற பழக்கம் மணல் கடிகை. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழர்கள் குறுநீர் கண்ணல், அந்த தண்ணி அந்த சருவத்தில் எந்த கோட்டை தொடுதோ அப்போது அந்த நாழிகை, 2வது கோட்டை தொடுகிற போது அந்த நாழிகை என்று காலத்தை கணக்கிட்டு மன்னர்களுக்கு சொல்ல நாழிகை கணக்கரை வைத்திருந்த நாடையா உங்கள் நாடு. அது எங்கிருந்து தேடி பார்த்தால் நம் அதே காலகட்டத்தில் அது கிரேக்கத்தில் இருந்திருக்கிறது, அரபு நாடுகளில் இருந்திருக்கின்றன. அப்ப அரபு நாடு, கிரேக்க நாடு, ரோம நாடு, தமிழ்நாடு, அத்தனை பேரும் உறவுகளாய் வாழ்ந்த வாழ்க்கையா தமிழ்நாட்டு வாழ்க்கை. யாதும் ஊரே யாவரும் கேளு. சும்மா இல்ல. நம்முடைய பாண்டிய மன்னன் பாசறையில் இருக்கிறான், அரசு அரண்மனையில் இருக்கிறார். அந்த அரண்மனையின் அந்தப்புறத்தில் கவரிமான் இருக்கிறது. அதை கவரிமான் என்று சொல்லி வள்ளுவனுக்கு பிழை செய்தவர்கள் நாம். அதை ஈயாப்பா நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐயா தான் அது கவரிமான் இல்லை, அது கவரிமா. அது திபேத் போன்ற வடநாட்டில் புழங்குகிற ஒரு விலங்கு என்று அவர்தான் தெளிவுபடுத்தினார். அந்த விலங்கு ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து அந்த முடி இழந்து விட்டால் இறந்துவிடும் என்பது இயற்கையின் விலங்கியலின் அந்த உண்மை. அப்படி இறங்கினால் இறந்துவிடும் என்று சொல்லுகிற அந்த யாக் என்கின்ற அந்த கவரிமா எப்படி
மதுரையிலே பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில் அது எப்படி அங்கு இருக்க முடியும் உயிரோடு என்று கேட்கின்ற போதுதான் சாரு நிவேதிதா சொல்றாரு, டிபேட் பகுதியில் ஒரு குமுதத்தில் எழுதின தொடரல அவர் தான் எனக்கு அந்த உண்மையை சொன்னாரு. அடுத்து ஜெயமோகன் அந்த உண்மையை எனக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த யாக் என்பது டிபேட் பகுதிகளில் அந்த பனி பிரதேசங்களில் வாழ்கிற அந்த மா இங்கே ஏன் எப்படி வாழ்கிறது என்றால், அந்த ஒரு முனிவர் அந்த யாக் என்கின்ற அதுல போறாரு. அப்ப பாறையாக பனி அப்படியே இறுகி கிடக்க அதில் நடந்து போகிறது யாக். அதிலே போன அந்த துறவி ஒரு பக்கத்தில் போய் தன்னுடைய பணிகளை முடித்துவிட்டு திரும்புகிற போது உருகி விடுகிறதாம். உருகிவிட்ட சூழலில் அவர் அடுத்த அந்த பனி உருகிய பிறகுதான் அவர் அங்கிருந்து வர முடியும். அப்ப சாரு நிவேதிதா எழுதுகிறார், அவ்வளவு நாள் அவர் எப்படி உயிர் வாழ்ந்தார் என்பதை அவர் சொல்லுகிறார். நான் இந்த பனிப்பாறை வருவது வரை நான் காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கே இருந்த அன்னங்கள் இட்ட முட்டைகளை சாப்பிட்டுத்தான் உயிர் வாழ்ந்தேன் என்று சாரு நிவேதிதா அந்த வரலாற்றில் அதை பதிவு செய்கிறார். சரி, அன்னம் பாண்டியன் அரண்மனையில் இருப்பது சாத்தியம். இந்த யாக் எப்படி உயிரோடு இருந்தது என்பதற்கு ஜெயமோகன் தன்னுடைய பயண கட்டுரையில் சொல்லுகிறார். இந்த யாக் என்பது ஒரு உண்மையான ஒரிஜினலான யாக் இல்லை, அது இன்னொரு விலங்கோடு இணைந்து பெற்றெடுத்த ஒரு கலப்பினமான அந்த கவரிமாதான் உயிரோடு பல இடங்களில் இருக்கும் என்று அவர் பதிவு செய்கிறார். அந்த யாக்கும் அந்த கவரிமாவும் இந்த அன்னங்களும் யார் கொடுத்து அனுப்பியது தெரியுமா? பகை மன்னர்கள் கொடுக்க மாட்டார்கள். அவருக்கு திரை வழங்குகிறார் அல்லவா வடநாட்டிலிருந்து. அந்த வடநாட்டிலிருந்து அவர்கள் கொடுத்து அனுப்புகிற போது, இப்ப பண்ருட்டியில் இருந்த ஊராட்சி மன்ற தலைவரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ சென்னைக்கு போய் ஆளுங்கட்சி தலைவருக்கோ எதிர்கட்சி தலைவருக்கோ என்ன பரிசளிப்பார்? பலாப்பழம் பரிசளிப்பார், முந்திரி பரிசளிப்பார். வடநாட்டில் இருந்த அந்த மன்னர்கள் பகை மன்னர்கள் அல்ல, அவர்களை தமிழ் சொல்கிறது விருந்தின் மன்னர்கள். திரை கொடுப்பவர்கள் எல்லாம் விருந்தினர்களாம், விருந்தின் மன்னர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பரிசாக கொடுத்தனுப்பது, என் மண்ணில் வாழ்ந்த இந்த யாக்கை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் மன்னா, இந்த அன்னங்களை உனக்கு பரிசாக கொடுத்தனுப்புகிறேன் மன்னா என்று கொடுத்தனுப்பிய வடநாடும் நம்மோடு விருந்தினர் உறவுகளாக இருந்த வாழ்க்கையை சொல்லுகிறது ஐயா. யாவரும் கேளீர். யவனர் பாண்டிய மன்னனுக்கு காவல் காத்த வரலாறு நம் சங்க இலக்கிய பத்துப்பாட்டில் நீங்கள் படிக்க வேண்டிய வரலாறு. போர்க்கருவிகள், கல்கால் கவனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கிறீங்க. பொன்னியின் செல்வன் பார்த்தீங்களா? இன்னொரு படம் தெலுங்கு படம் வந்தது பாகுபலி, அதில் அந்த கல்கால் கவனி வருகிறது. ஒரு பனை மரம் அளவுக்கு நீட்டா இருக்கும், அதுல ஒரு உருண்டையான கல்லை வச்சு அடிப்பாங்க. அதற்கு பேர் தான் ஐயா கல்கால் கவனி. அது கிரேக்கத்தில் இருந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. இவன் உலகத்தோட அவ்வளவு பழகி வாழ்ந்தவன் ஐயா. யாவரும் கேளீர் என்பதற்கு இவனுடைய வரலாற்றை தோன்றினால் கீழடியில் மட்டுமல்ல, என் சங்க இலக்கியமும் ஒரு மிகச்சிறந்த கீழடி வரலாற்றை உள் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எவன் என்ன சொன்னாலும் கல் தோன்றி முன்தோன்ற காலத்தை முன்தோன்றிய வாளோடு முன்தோன்றிய இரும்பு வாளோடு, இன்னும் பாராளுமன்றம் அதை குறிப்பெடுக்கவே இல்லை ஐயா. நாம் இன்னும் அனாதை பிள்ளை மாதிரி உயரிய 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 பண்பாட்டு விளிமையும் வைத்திருக்கிற ஓர் இனம். இது இந்தியாவிற்குள் புழங்குகிற மொழி அல்ல, இது உலக உயிர்களுக்கான மொழி. பறவைகள் இல்லாமல் போனால், வண்ணத்து பூச்சிகள் இல்லாமல் போனால் உலகம் இத்தனை காலத்தில் இறந்துவிடும் என்று பறவையியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன்,
என் தமிழை நீங்கள் அழித்தால் அடுத்த நொடியே உலகம் முடிந்துவிடும் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமா, எவனையும் பகைச்சு பார்த்ததே இல்லை அந்த தமிழ்நாடு, எவனையும் பகைத்து பார்த்ததே இல்லை. பட்டினப்பாலையில் ஒரு வரி சொல்கிறேன் பாருங்கள். பல் ஆயமோடு, பல உறவுகளோடு, பல இனக்குழுக்களோடு யார் போறாங்க? அறிவாளிகள், புலவர்கள். அந்த பல இனக்குழுக்களில், பல்வேறு வகையான அந்த உலகத்தில் இருக்கிற இனக்குழுக்களில் எல்லாம் போய் அவர்களுடைய மொழிகளை கற்றுக்கொண்டு, அந்த மொழிகளை நன்கு பேச கற்றுக்கொண்டு, அந்த மொழிகள் வழி அந்த மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை, இந்த நாட்டில் இந்த விழுமியம் இருக்கா, அந்த நாட்டில் இந்த விழுமியம் இருக்கா, எல்லாத்தையும் குறிப்பெடுத்து அதை ஆய்வுக்குரிய பொருளாக வரிசைப்படுத்தி கொண்டு வந்து பல் ஆயமோடு பதி பழகி, அந்த ஊர்ல போய் பதி, அந்த ஊர்ல போய் பழகி, அப்ப அந்த மொழியை கற்று அந்த மக்களோடு பழகி அவர்களுடைய விழுமியங்களை அள்ளி கொண்டு வந்து வேறு வேறு யார்த்த முதுவாய் ஒக்கல், அந்த வெவ்வேறு இனக்குழுக்களில் கிடைத்த அந்த அறிவு சாறுகளை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து சாறு அயர் உழுதோர் அறிவு மாநாடு நடத்தியவன் ஐயா தமிழன். உலக அறிவுகளை எல்லாம் கொண்டு வந்து உலக வாழ்வியல் அழகு, இன்னைக்கு வந்து சொல்ற முடியாது, உலக அறமன்றம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த உலக அறமன்றத்தை தமிழ்நாட்டில் வைத்திருந்தார் என்பதற்கான ஒரு உயரிய குறிப்பு இது. பல் ஆயமுடு பதி பழகி வேறு வேறு யார்த்த முதுவாய் ஒக்கல் சாறு அயர் மூதூர் சென்று தொக்காங்கு. அப்படி அறிவு மாநாடு நடத்திய அந்த மூதூரில் வாழ்ந்த அவர்களைப் போல பூம்புகார் என்ற என் தமிழ் பெரு நகரில் பழிதீர் தேயத்து, எந்த பழியும் என் தமிழ்நாட்டை சொல்ல முடியாது. ஏன்? அவன் இவன் பகைவன், அந்த மாநிலத்தான் எனக்கு எதிரி என்று வெறுப்பு அரசியல் ஊட்டுகிற வாழ்க்கை என் பட்டினப்பாலை வாழ்க்கை இல்லை என்பதற்கான ஆதாரம் பழிதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள். எங்க பலம் புயர்ந்த பல நாடுகளிலிருந்து வந்த அந்த வணிகர்கள் எல்லாம் புலம்பெயர் மாக்கள் கலந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இனிது உரையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முட்டாச்சிறப்பின் பட்டினம் ஐயா. அந்த முட்டாள் பயல்களுக்கு சொல்லுங்க ஐயா, முட்டாச்சிறப்பின் பட்டினம் பூம்புகார். உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவாளிகளும் ஒன்று கூடி பல்வேறு வகையான இனக்குழுவின் மொழிகளை கற்று அவருடைய விழுமியங்களை பெற்று உலக உயிர்களை ஒன்று சேர எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்த ஓர் இனம், பல்வேறு மொழிகளை பேசுகிற பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த அந்த பல்வேறு வணிகர்களும் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் ஐயா என் தமிழ் பட்டினம். யாவரும் கேளீர் என்று சொல்ல என் தமிழ் எனக்கு இடம் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் சொல்லுகிறேன், நான் யார் என்று கேட்டால் தமிழன் என்று சொல்லுங்கள், நாம் யார் என்று கேட்டால் உலகன் என்று சொல்லுங்கள். நாம் உலக உயிர்களுக்கானவர்கள். தனித்து கேட்டால் நான் தமிழன், ஆனால் ஒன்றுபடுத்தி சொல் என்றால் நான் உலகன். என் ஊரில் நான் ஒரு தவறு செய்தேன் என்றால் அது உலகத்தில் ஜப்பான் இருக்கிற காற்றுக்கும் மூச்சுக்கும் இடையூறாகும் என்று சூழலியல் சொல்கிறது. வெப்பநிலை மாற்றம் அதைத்தான் சொல்கிறது. எனவே நம்ம ஊரை நாம் தூய்மையாக வைத்திருக்கிறோம். கலந்து இனிது உரையும் வாழ்க்கை. அப்புறம் எல்லா உயிர்களும் சமம்சம் அல்ல. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவன் எனக்கு மேலானவன், எனக்கு பண்ணையார், அவனுக்கு இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு அவனுக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று நான் அனுமதிக்க மாட்டேன். இவன் எனக்கு கீழானவன், இவனை விதித்து நான் தான் பண்ணையார், நான் தான் ஜமீன், நான் தான் மன்னன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மனிதனை அல்லது ஒரு உயிரை நான் மிதித்து நசுக்க மாட்டேன் என்று மாட
மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் தோன்றுவதற்கு முன்னால் பொது உடைமை தத்துவத்தை விதைத்த தமிழ் என் சங்கத்தமிழ். பெரியோர் என்று உயர்த்தலும் இளமை, சிறியோர் என்று இகழ்தல் அதனினும் இளமை. ஒரு சிறு நண்டைய மனிதன் கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் மனை. ஏனென்றால் அவன் 6 அடி உயரம், 5 அடி உயரம். அவன் கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் மனை. நண்டு சிறிய உயிர், அது கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு நாம் சொல்வது வளை. சங்க இலக்கியத்தில் வளையும் வருகிறது, அலையும் வருகிறது. ஆனால் ஒரு புலவன் மட்டும் அறிவுமதி நான் அப்படியும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்கிறான். நீங்கெல்லாம் மனிதர்களுக்கான உலகத்தில் வாழ்கிறீர்கள், நாங்கள் உயிர்களின் உலகத்தில் வாழ்கிறவர்கள். 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் பெற்ற அந்த சொல்லைத்தான் சொல்லுவேன். எந்த சொல்லை சொல்லுவாய்? மனிதனுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா? என்ன சொல்லுகிறீர்கள்? மனை என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அதைத்தான் என் நண்பின் நண்பனுக்கும் நான் சொல்வேன். அவன் சின்ன உயரம்தான், ஆனால் என் தோல் உயரத்துக்கு அவனை தூக்கி என் நண்பனாக்கி என் சக உயிராக என் உயரத்தில் அவனையும் வைத்து பார்க்கிற அந்த பண்பாட்டு விழுமிய தமிழின் பண்பாட்டு விழுமியத்தில் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? அளவன் சிறு மனை என்கிறானையா. அலை வளை என்று நண்டுக்கு சொல்லுகிற பொது அந்த சொல் தமிழ் பண்பாட்டு விழுமியத்தில் ஒரு புலவன் அளவன் சிறு மனை என்கிறான். அந்த ஒரு சின்ன உயிரை கூட தன்னுடைய உயிராக பார்த்தவனைய. ஒரு ஆண் சிட்டுக்குருவி, கணவன் சிட்டுக்குருவி, அவன் மனைவி சிட்டுக்குருவி. கணவன் சிட்டுக்குருவி மனைவி சிட்டுக்குருவியை பார்க்கிறது. இன்னும் ஒரு 3 நாட்களில் முட்டைகள் இட்டுவிடும் என்ற அந்த உணர்வு வந்தவுடன் கரும்பு வயலுக்கு போய் தன் மனைவிக்காக அந்த கரும்பு பூக்களை மெல்ல மெல்ல கோதி கொண்டு வந்து ஒரு சிறு கரும்பு, பெரிய இடம் அல்ல, ஒரு சிறிய கரும்பு கட்டாந்தர, அதுல ஒரு சிறு பள்ளம் பார்க்குது. அதுல அந்த கரும்பு பூக்களை கோதி கொண்டு வந்து வட்ட வட்டமாக அடிக்க அடிக்க அடிக்கி மெத்து மெத்து உருவாக்கி, என்னுடைய அன்பான மனைவியே, நீ அந்த முட்டைகளெல்லாம் இந்த பள்ளத்தில் இட்டு அதன் மீது உன் இளஞ்சூட்டு அடிவையிற்றால் அவையம் காத்து நம் குழந்தைகளை பெற்றுக் கொடுமா என்று சொல்லுகிற போது அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவன் என்ன சொன்னான்? அளவன் சிறு மனைன்னு. இது கட்டாம்பார சிறு பழுதான், கொஞ்சம் கரும்பு பூக்களை தெளிச்சு விட்டுருக்கான். அந்த இடத்திற்கு சொல்லுகிறான். நீங்கள் என்ன சொல்றீங்க? மகப்பேறு மருத்துவமனை என்று சொல்லுகிறீங்க. எத்தனை சொற்கள் இருக்குன்னு பாருங்க. ஆனா 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சிட்டுக்குருவியும் தன்னுடைய உயிராக நினைத்து வாழ்ந்த தமிழன் ஈனில் அழுகிறானியா. ஈனுகின்ற இல்லம் நம்ம கட்டாங்கரையில ஒரு சிறு பள்ளத்தை இல்லம் என்று சொல்லுகிற உள்ளம் என் தமிழனுடைய உள்ளம். இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஏனென்றால் அடுத்து என் உயிருக்கினிய ராசாராம் அவர்களுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். நாளைக்கு நெல் அறுவடைக்கு போகணும். நாளைக்கு நெல் அறுவடைக்கு போகணும். இன்னைக்கு இருக்கிற இந்த உடுக்கருவி விவசாய கருவியெல்லாம் இல்லை. அன்னைக்கு என்ன செய்யணும்? அறுவடை எடுத்துக்கிட்டு விவசாயம் கீழ்ப்பாய்ச்சி கட்டிக்கிட்டு போகணும். அப்படி 40-50 பேர் நாளைக்கு இறங்கக்கூடிய வயல்ல அறுவடைக்கு முன்னால் பிள்ளைகளிடம் தன்னுமை என்கின்ற ஒரு சிறு பறையை கொடுத்து அந்த வரப்பு முழுக்க போய் தட்டிட்டு வந்திருப்பாங்கிறாங்க. உடனே சிறு பறையை எடுத்துட்டு போய் டட் 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 அப்படி தட்டிட்டு போய் வந்துடுறாங்க. ஏன் தெரியுமா என் தமிழர்களே? அடுத்த உயிரையும் பாதுகாக்கின்ற ஒரு மிகச்சிறந்த தாய்மைக்குரிய தமிழ் விழுமியம் அது. நாளைக்கு நாங்க ஒரு 40-50 மனித கால்கள் இந்த வயலுக்குள்ள இறங்க போறோம். இதுல முட்டையிட்டு அபயம் காத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பான பறவைகளே, குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பான பறவைகளே, நாளைக்கு இந்த 50-60 கால்கள் வந்து இறங்குகிற போது உங்கள் குழந்தைகள் எங்கள் கால்களால் மிதித்து இறந்துவிடக்கூடாது. அபயம் காத்துக் கொண்டிருக்கிற உங்கள் முட்டைகள் எங்கள் கால்களால் நசுங்கி உடைந்து விடக்கூடாது என்று சொல்லி
அந்த சிட்டுக்குருவிகளுடைய உயிரையும் தன்னுடைய உயிருக்கு சமமாக நினைத்து யாவரும் கேளீர் என்று சொல்லுகிற அந்த உயரிய பண்பாட்டு விழுமியத்திற்கு உரியவர்கள் நாம் தமிழர்கள். எனவே நம்மோடு வாழப் பிறந்த யாரையும் எதிரிகளாக பார்க்காதீர்கள், உறவுகளாக பாருங்கள். உலகத்தோடு இன்றைக்கு நாம் அமெரிக்காவில் போய் வாழ்கிறோம், ஆஸ்திரேலியாவில் போய் வாழ்கிறோம், நியூசிலாந்திலே போய் வாழ்கிறோம், கனடாவிலே போய் வாழ்கிறோம், அரபு நாடுகளில் போய் வாழ்கிறோம். எனவே உலகத்தில் வாழப் பிறந்த நாம், வாழப் பிறந்த அத்தனை உயிர்களையும் நமக்கு சமமான உடன்பிறப்புகளாக காக்கை குருவி என்று சாதி என்று சொன்ன பாரதியுடைய உணர்வோடு என் பாரதிதாசன் என்கிற புரட்சி கவிஞர் சொன்ன அந்த ஒற்றை வரியை உங்கள் வீடுகளில் எழுதி வையுங்கள், உங்கள் குழந்தைகளை உச்சரிக்க சொல்லுங்கள். அது என்ன வரி தெரியுமா? உலகம் உண்மை உன். உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க, வீட்டு முன்னாடி எழுதி வைங்க, உலகம் உண்மை உன். ஒரு ஜப்பானிய ஹைக்கூ கவிஞன் சொன்னான், நான் தான் காலை உணவை உண்பவன் பூக்கள் பார்த்து கொண்டிருக்க. பூக்கள் என்றவுடன் உங்களுக்கு அது புரியவில்லை, குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்க என்பதற்காகத்தான் அவன் பூக்கள் பார்த்து கொண்டிருக்க. நான் தான், நான் என்ன மனுஷன். அந்த குழந்தைங்களாம் அம்மானு வாயை திறந்து பசிக்குதுன்னு அந்த வாயை திறந்திருக்கு. நீ அந்த உருண்டின சோத்தை அந்த பூக்களின் வாய்களுக்கல்லவா ஊட்டி இருக்க வேண்டும், உன் வயிற்றிற்கு கொண்டு போகிறாயே என்று சிந்தித்த அதே 3 வரி கவிதையை ஒரு வரியில் வென்றவனையா என் புரட்சி கவிஞன். அமெரிக்காவில் இருக்கிற அந்த மான்கள்லாம் சாப்பிட்டாங்களா? எட்டி பாரு, சாப்பிட்டாங்க. சரி. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த கங்காரெல்லாம் சாப்பிட்டாங்களா? அந்த கங்காரு குட்டிங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த பனி கரடிகள்லாம் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்ப நீ சாப்பிடு. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் உண்டு விட்டனவா, பசியாறி விட்டனவா என்று பார்த்த பிறகு உன் பசிக்கு உன் சோற்றை வாய்க்கு கொண்டு போடா என்று சொன்னவனையா என் தமிழன். அமிர்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ணாத தமிழன் யாவரும் கேளீர் என்று சொல்வதற்கான அனைத்து உரிமையும் உடையவன். அவன் உரிமை பெற சிந்திப்போம். தாரேஸ் அகமது அவர்கள் என்னுடைய சிறுகதையை முதல் ஆண்டு படித்தேன். அவர் மறு ஆண்டும் என்னை அழைத்தார், அந்த சிறுகதையை படியுங்கள் என்று சொன்னார். போன ஆண்டு நான் படிச்சுட்டேங்க அப்படின்னு. இல்லை, இப்போ நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னார். படித்து முடித்தவுடன் அவர் சொன்னார், போன ஆண்டு நீங்கள் படித்த பிறகு இதை அச்சடித்து எல்லா ஊராட்சி நிலையங்களும் கொடுக்க சொன்னேன். நீங்கள் இந்த கதையை படிக்கிற போது பெரம்பலூரில் 1900 சொச்சம் பெண்கள் இருந்தாங்க. நான் எடுத்த நடவடிக்கையால் இந்த ஆண்டு 1000க்கு மீறி பெண்களுடைய எண்ணிக்கையை நான் உருவாக்கி விட்டேன், அதற்காக படியுங்கள் என்றார். அவர் இருப்பதாக நினைத்து நான் அதையும் உங்களிடம் இன்னொரு முறை படித்து நான் விடைபெற நினைக்கிறேன். அம்மா, இது நான் பேசல, ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற 3 வயசு சிசு பேசுறாங்க. அம்மா, உங்க சின்ன செல்லம் பேசுறம்மா. பெரியக்கா எங்கம்மா? பள்ளிக்கூடம் போயிருக்காங்களா? சின்னக்கா அவங்களும்மா. 2 பேருமே என் மேல எவ்வளவு அன்பாக இருக்காங்க. நீங்க படுத்திருக்கும் போது அந்த 2 பேரும் வந்து எனக்காக உள்ள வயிற்றுல முத்தம் கொடுக்கும்போது எவ்வளவு கூசுது தெரியுமா? அவங்க பரவாயில்லம்மா, இந்த அப்பா தான் மோசம், முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி மீசையால குத்த எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நான் வெளியில வந்ததும் முத்தம் உங்களுக்கு தம்மா, 2வது சின்னக்காவுக்கு, 3வது பெரியக்காவுக்கு, கடைசியாத்தான் அந்த கம்பளி பூச்சி மீசைக்கு. ஐயோ அம்மா, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, அடிச்சிட போறாங்க. அக்காங்க எப்படிமா இருப்பாங்க? உங்களை மாதிரியா? அப்பா மாதிரியா? நீங்க எப்படிமா இருப்பீங்க? என்ன மாதிரி தானே. உங்களை எல்லாம் உடனே பார்க்கணும் போல
ஆசையாக இருக்குமா, ஆசையாக இருக்குமா, எப்பம்மா உங்களை எல்லாம் பார்க்கலாம், இன்னும் 7 மாதம் கழிச்சா, ஐயோ அவ்வளவு நாள் எப்படி தாங்குவேன், மெதுவா உட்காருமா, கண்ணாடி குடுவைக்குள்ள மீன் மாதிரி உங்க வயிற்றுக்குள்ள நானு. என்னம்மா தொலைக்காட்சியா, ஏம்மா அதை போட்டதுமே ஒரே பொம்பளைங்களோட அழுகை சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கு, நீங்க எதை மாத்தினாலும் அதே தான், ஐயோ ஐயோ. ஏம்மா எதையோ சாப்பிட வாயில வச்சுட்டு சாப்பிடாம வச்சுட்டீங்க, எனக்காகவா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, வேணாம் நீங்க சாப்பிடுங்க, நான் தாங்கிக்கிறேன். மற்ற பிள்ளைங்கள்லாம் உள்ள இருக்கும்போது உதைப்பாங்களாமே, நான் உதைக்க மாட்டேம்மா, நான் உதைக்கவே மாட்டேன். யாரோ கதவை தட்டுறாங்க, மெதுவா எழுந்துறீங்க, யாரு, அப்பாவை நீங்களும் எங்கம்மா புறப்பட்டுட்டீங்க, மருத்துவமனைக்கா, எனக்காகவா, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். என்னம்மா மருத்துவர் என்னென்னவோ கருவியில் வச்சு பார்க்குறாரு, பார்த்துட்டாரா, அப்பா தப்பிச்சிட்டேன். உங்களோட இதய துடிப்பு ஒலியில மருத்துவர் என்ன பேசுறாருங்கிறது காதல சரியா விழமா, என்ன நான் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிடுச்சா, நான் பெண் குழந்தையா, பெரியக்கா மாதிரி சின்னக்கா மாதிரி நானும் உங்களுக்கு செல்ல குழந்தை இல்லம்மா. என்னம்மா அப்பாவை நீங்களும் அமைதியா இருக்கீங்க, ஏம்மா அம்மா ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க, அப்பா என்னம்மா சொல்றாங்க, 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 3வது ஆண் இருக்கணுமேனு தான் இது வேணாங்க. அம்மா அப்பாவோட மீச குத்துச்சுன்னு சொன்னனே, அதுக்காகவா அப்பா கோபமா பேசுறாங்க. அம்மா நான் பிறந்ததும் அப்பாவுக்கே முத்துன்னு சொல்லுமா. அம்மா அப்பா சொல்றதை ஏமா மறுத்து பேச மாட்டேங்கிறீங்க, அப்ப உங்களுக்கு நான் வேணாமா. அம்மா நான் என்னம்மா தப்பு செஞ்சேன், அம்மா அப்படியே அழிக்கலான்னு நினைச்சா கூட கொஞ்சம் பொறுங்கம்மா, நான் பிறந்து வந்ததும் உங்க முகத்தை, அம்மா உங்க அழகு முகத்தை ஒரே ஒரு தடவை ஆசையா பார்த்துக்கிறேன். அக்காங்களை அப்பாவை ஆசையா ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேம்மா. வானம் பூமி மரம் குயில் எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை கடைசியா பார்த்து முடிஞ்சதும் கள்ளி பாலோ பாலில் நெல் கலந்தோ கொடுங்கம்மா, குடிச்சிடுறேன். எங்கம்மா போறீங்க? ஓ எல்லாம் தயாராகிடுச்சா? மருத்துவர் ஐயா என்னை கொல்ல நீங்க தயாராயிட்டீங்க, பரவாயில்லையா? ஆனா ஒரே ஒரு வேண்டுதல், என்னை கொல்லும் போது என் அம்மாவுக்கு, என் ஆசை அம்மாவுக்கு என்னால எந்த ஒரு சின்ன வலியும் இல்லாம என்னை கொன்னுடுங்க ஐயா. அது போதும் எனக்கு, அது போதும் அம்மா. நன்றி.